அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி. பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி. உத்தமதான சத்குணநேசா ஒப்பிலா மாமணி கிரிவாசா. வித்தக ஞான சத்தினி பாலா வெற்றி வேலாயுத பெருமாளே. வித்தக ஞான சத்தினி பாலா வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆவணி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, மங்களவாரம்னு இதுக்கு சொல்லுவாங்க. வடநாட்டில் பூரா இதை மங்களவாரம்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்றைக்கு திதியை தேதி இரவு 8:53 வரை இருக்குது. பின்னாடி திருதியை தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:06 வரை இருக்குது. பின்னாடி ரேவதி நட்சத்திரம், அமிர்த யோகம் அண்டு சித்த யோகம். ராகுகாலம் செவ்வாய்க்கிழமை 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பார். அன்பான நேயர்களே, இன்று நேரம் எப்படி இருக்கிறது, ஜாதகம் எப்படி, கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்று சூரியன் சிம்மத்தில், புதன் சிம்மத்தில், கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில், கும்பத்தில் சனி ராகு, சந்திரன் மீனத்துக்கு வந்துட்டார், மிதுனத்தில் குரு இருக்கார், சுக்கிரன் கடகத்தில் இருக்கார். இப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 மூலையிலையும் கிரகம் இருக்குது, 3 மூலையிலையும் கிரகங்கள் இருக்குது. ஒரே ஒரு மூலையில் மட்டும் கிரகங்கள் இல்லை, பாக்கி இடத்துல எல்லா இடத்துலையும் கிரகங்கள் இருக்குது. நல்லா இருக்கு, கிரகங்கள் கொஞ்சம் வலுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நல்ல நாள் என்று சொல்லலாம். அன்பான மேஷராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார், 2 கூடையவர் 4ல் இருக்கார், 5ஆம் அதிபதி 5ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு மேஷராசிக்கு. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் குரு மட்டும் உங்களுக்கு நன்றாக இல்லை. அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள். உங்களுக்கு சந்திரன் 11ல் இருக்கார், குரு 2ல் இருக்கார், உங்கள் ராசிநாதன் 3ல், 4ஆம் அதிபதி 4ல் இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. 10ல் சனி ராகு இருப்பது தொழிலுக்கு நல்ல முன்னேற்றம். அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாள், ஜென்மகுரு. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, 10ல் மட்டும் சந்திரன் இருக்கார், பாக்கியெல்லாம் உங்களுக்கு நன்றாக இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும். இடமாற்றம்னா என்ன, வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம், அப்படிலாம் வீடு மாறலாம், இப்படி எத்தனையோ சங்கதிகள்லாம் இருக்குது. ஆனால் பிரச்சனைகள் ஏற்படும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதே உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம். அதனால் ஒரு நல்ல செலவுகளாக பண்ணுங்கள், நல்ல விரயமாக பண்ணுங்கள், சுப விரயமாக பண்ணுங்கள், நல்லது. அன்பான கடகராசி என்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மிதுனராசி, கடகராசி என்பவர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு விடாமல் செஞ்சுட்டு வாங்க. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். இருப்பினும் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அந்த இடத்த குரு பார்க்குறாரு, அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் மனைவியினுடைய, கணவனுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. கன்னிராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. கன்னிராசி என்பவர்களுக்கு குரு 10ல் இருக்கார், 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 10வது வீடு குருவுக்கு நல்ல இடம் இல்லை, கேந்திர பலம்னு சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் 10ஆம் இடம் பதவியெல்லாம் போயிடும், கெட்ட பேர் ஏற்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மைதான், அதை அனுபவித்து பார்க்கும்போது உண்மையாக தான் இருக்குது.
அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் பண்ணுறீங்கன்னா வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. காரியங்கள் எதுவும் தடைப்படும். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. புதிய முயற்சிகள் 1 6 7 மாதத்துக்கு எதுவுமே செய்யாதீங்க. தனுசு ராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி ராகு 3ல் இருக்கு, குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. இதெல்லாம் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் சாரம்லாம் பிரமாதமாக இருக்கும். நல்ல நாள், நல்லது நடக்கும். மகர ராசி என்பவர்கள் உங்களுக்கு நாள் சரியில்லை, உடல்நிலையை கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7.5 சனி இருக்கிறது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரு, அருமையான இடத்துல இருக்காரு. இருந்தாலும் 7.5 இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கு 7.5 இருக்கிறது சரியில்லை. உங்களுக்கு குரு 4ல் இருக்காரு. 4ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா ரொம்ப நல்லது. இப்போ சீக்கிரமாக உங்களுக்கு குரு அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வர போகிறாரு. கடகத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் 2 வருஷம் 2 மாதம் அதில் இருப்பார். அந்த பலன் உங்களுக்கு நன்றாக இருக்கும். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பது உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான இந்த 3 ராசி அன்பர்களும் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் வைத்து விளக்கு போடுங்க. எள்ளெண்ணம் வைத்து காக்காய்க்கு வைங்க. சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க. இதை விடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. இறை வழிபாடு நமக்கு ஒரு நல்ல பலன் பெற வேண்டும். அதனால் அன்பான நேயர்களே, இப்பொழுது நமக்கு இந்த 7ஆம் இடம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த பற்றி கொஞ்சம் சிறிய விளக்கம் ஒன்று சொல்கிறான். ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம்னு பேர். களத்திர ஸ்தானம்னா என்ன? கணவன் மனைவியை கொடுக்கக்கூடிய இடம்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்த வச்சு தான் ஒரு ஆண்மகனுக்கு மனைவி எப்படி அமைவாள், கணவன் எப்படி அமைவாள் என்று நிர்ணயம் செய்வது. அந்த 7ஆம் அதிபதி கிரகம் 7ல் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 7ல் எவரும் தீய, எந்த கிரகமே இருக்கக்கூடாது. அதனால் அந்த 7ஆம் இடத்துல சுத்தமாக இருக்கணும், வெறும் கட்டமாக இருக்கணும். அந்த 7ஆம் அதிபதி எதில் இருக்கணும்னா 5ல் இருக்கணும், 4ல் இருக்கணும், 10ல் இருக்கணும், 9ல் இருக்கணும், 11ல் இருக்கணும். இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த 7ஆம் அதிபதி இருந்துட்டாருன்னா நல்ல மனைவியாக வருவாங்க. 7ஆம் அதிபதி 4ல் இருந்தால் மனைவியால் சுகம். 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் மனைவியால் நன்மை. 7ஆம் அதிபதி 9ல் இருந்தால் மனைவி வந்ததுக்கு அப்புறம் நன்மை. 7ஆம் அதிபதி 10ல் இருந்தால் மனைவி வந்ததுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும். 7ஆம் அதிபதி 11ல் இருந்தால் மனைவியால் லாபம். இப்படிலாம் ஒரு கருத்து இருக்கு. அதனால 7ஆம் அதிபதி அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த களத்திர காரகன் சுக்கிரன் ஒரு கிரகம் இருக்கு. மனைவி கணவனை கொடுக்கக்கூடிய கிரகம் அது. அவருக்கு பேர் தான் களத்திர காரகன், அவருக்கு பேர். அதோட சுகமான வாழ்வை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அதனால சுக்கிரன் உச்சம் பெற்றார்னா நல்ல மனைவியாக அமையும். சுக்கிரன் 4ல் இருந்தார்னா நல்ல மனைவியாகும். சுக்கிரன் 9ல் இருந்தார்னா நல்ல மனைவியாக அமையும். இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. ஆனால் 7ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது. 7ல் சுக்கிரன் இருந்தால் களத்திர தோஷம்னு பேர் இருக்கு. சில பேர் 7ல் சனியோ செவ்வாய் இருந்தால் களத்திர தோஷம்ங்கிறாங்க. களத்திர தோஷம்னா களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் தான் களத்திர தோஷம். மற்ற கிரகங்கள் களத்தில் இருந்தால் தோஷம் கிடையாது. அதனால் ராகு களத்தில் 7ல் இருந்தால் கூட அது களத்திர தோஷம் அப்படிங்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. களத்திர காரகன் சுக்கிரன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் தான் களத்திர தோஷம் என்பது பேர். அதனால் 7ல் அதனால மொத்தத்தில் சொல்லியிருக்காங்க 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும், ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் அமையணும். அதை 7ஆம் இடம் நமக்கு சிறப்பாக இருக்கணும். இந்த 7ஆம் இடத்தை ஆய்வே செய்யறதில்லை யாருமே. அப்படியே 7ஆம் அதிபதி எங்கே இருக்காரு, அவருக்கு வீடு கொடுத்தவன் எங்கே இருக்காரு, இப்படியெல்லாம் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. மொத்தமாக பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு 10 பொருத்தம் இருக்கும், 9 பொருத்தம் இருக்கும் அப்படின்னு பண்ணிடுறாங்க. அது பின்னாடி கோர்ட்டு விவாதத்து இப்படியெல்லாம். குழந்தை பிறக்கிற வரையும் என்ன இருக்கும், அந்த குழந்தை பிறந்த உடனே கோர்ட்டுக்கு போய் விவாதத்தை ஆரம்பிக்கிற மாதிரி வந்தது. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பொழுது இந்த ஆணுக்கும் வாழ்க்கை கெட்டு போகுது. தாரம் 2ன்னு 2 பேருக்குமே வந்தது. இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் அன்பான நேயர்களே, ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி அந்த திருமணம் பண்ணுற போது 7ஆம் இடம் எப்படி இருக்கு, 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, களத்திர காரகன் சுக்கிரன் எப்படி இருக்காரு, இதெல்லாம் நாம் ஆய்வு செய்து அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கா, கிரகங்கள் ரீதியாக இணைவுகள் இருக்கா,
ஜாதக ரீதியாக இணைவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே பொருத்தம் பார்ப்பது முக்கியம். பொருத்தம் என்பது அர்த்தமற்ற செயல்னு சொல்லி ஒரு பெரிய ஜோட மேதை எழுதியிருக்கார். மாதேஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு சொல்லி அவர் தான் இதை பிரமாதம் எழுதியிருக்கார். வெறும் பொருத்தம் மட்டும் பார்க்கறது தப்பு. கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு ஒரு ஜோடர் தனியாக இருக்குது. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பெரிய மாமேதை, அவர் எழுதியிருக்கார். அதாவது செவ்வாயும் தோஷமும் செவ்வாயும் பரிகாரமும் என்ற தலைப்பில் ஒரு ஜோதிடம் எழுதியிருக்காரு. அது வந்து தமிழாக்கம் பட்டிருக்கு. அது வந்து தமிழாக்கியிருக்கார் பூரா. அவர் எழுதின நூல் பூரா ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது பொருத்தம் மட்டும் பார்ப்பது அர்த்தமற்ற செயல். ஆமாம், ஹார்மோன் பொருத்தம் பார்க்கணுங்கிறார். ரெண்டு பேருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட பொருத்தங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஹார்மோனை பார்க்கணும். அதில் எப்படி ஹார்மோனை பார்க்கணும்னா நாடி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்தா தான் இந்த ஹார்மோனை பற்றி தெரியும். இப்படிலாம் நிறைய விதிகள்லாம் இருக்குது. அன்பான நேயர்களை, நமக்கு வந்து நம்முடைய குழந்தைகள் நல்லபடியாக வாழணும், நல்ல குழந்தைகள் நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல உத்தியோகம், நிலையான உத்தியோகங்கள் கிடைக்கணும், வாழ்க்கையில் அது தடுமாறக்கூடாது, நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அதுகளுக்கு நல்ல சந்தான பாக்கியம் கிடைக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் எம்பெருமானையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளர் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி முத்து மகாமாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.